தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்களும் ஊடகவியலாளர் திரு மகிழன் அவர்களும் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். 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 முதலாவதாக நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, விஜய் ஏன் இன்னும் வெளியே வரல, ஏன் விஜய் அவர்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்றது பெரிய பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. 41 பேர் இறந்து போயிருக்காங்க. குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்கள பார்க்க தான் விஜயை பார்க்க தான் இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு கூட இல்லாம அவரு இத்தனை நாளா உள்ள இருக்காரு. சரி, அவர் தான் உள்ள இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கட்ட தலைவர்களும் ரொம்ப கமுக்கமா இருக்காங்க. என்ன அவங்க ரீச் பண்ணவே முடியலன்னு ஊடகங்கள் பதிவு பண்றாங்க. என்னதான் போயிட்டு இருக்கு? எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வை? ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பேசின விஷயம் என்னன்னா, டிவிகே கட்சியோட செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கட்சியோட செயல்பாடு மாதிரியே இல்லை. விஜய் அவர்களும் ஒரு கட்சி தலைவர் மாதிரி செயல்படல. அங்க இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் பாத்தீங்கன்னா தலைவர்கள் மாதிரி செயல்படல. இந்த கட்சியோட பிஹேவியரே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். தலைவருக்கும் அரசியல் தெரியாது, கீழே இருக்கவங்களுக்கும் அரசியல் தெரியாது. ஒரு விதமான ஒரு ஃபேன் கிளப் மாதிரி. அவங்களோட அச்சீவ்மெண்ட் அவங்க சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, எங்களோட கூட்டம் தலைவருக்கு பயங்கரமான மாசு இருக்கு, நாங்க கூட்டத்தை சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி. சோ ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கட்சி மாதிரி அவங்க செயல்படல. இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும் போதும் அவங்க ஒரு கட்சி மாதிரி இதை ஹேண்டிலே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 40 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. சாதாரணமா ஒரு கட்சியா இருந்தாங்கன்னா இதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. என்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள் செய்திருப்பாங்க. பாதிக்கப்பட்ட மக்களோட அவங்க இருந்திருப்பாங்க. அத பொலிட்டிக்கலா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஒரு வார்த்தை பேசாம இப்படி அமைதியா இருந்திருக்க மாட்டாங்க. 2வது முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அமைதி. இதையும் நம்ம அந்த ஆங்கிள் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சாதாரணமான ஒரு கட்சி அமைதியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப டிவிகே காரங்க சொல்ற விஷயம் என்ன, ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரசி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த டிவிகே காரங்க சொல்றாங்க. சோ இப்ப கான்ஸ்பிரசி நிஜமாவே நடந்திருக்குன்னே வச்சுப்போமே, டிவிகே ஆர்கியூமெண்ட் எடுத்துப்போமே. அப்ப அவங்க என்ன பண்ணணும்? களத்துல இறங்கி அவங்க பேசணும், அதை ஆர்கியூ பண்ணணும். அவங்க டிவிகேவுக்கு சார்பா பேசணும், திமுகவுக்கு எதிராக அரசுக்கு எதிராக அவங்க பேசணும். அப்படி பேச வேண்டியவங்களும் அமைதியா இருக்காங்க. எந்த கட்சியாவது இப்படி பண்ணுமா? நான் ரொம்ப மேலோட்டமா நம்ம பயந்து ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்லாம் பேசுறதோட ஏன் அமைதியா இருக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்கு. உங்க கட்சியை சப்போர்ட் பண்ணி நீங்க பேச வேண்டிய கடமை இருக்கு. நீங்க கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் நிறைய ஃப்ளோட் பண்றீங்க. அப்ப நீங்க திமுக எதிர்த்து பேச வேண்டியது இருக்கு, அரசை எதிர்த்து பேச வேண்டியது இருக்கு. இதெல்லாம் எதுவும் பண்ணாம அவங்க ஒளிஞ்சிருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு தாவேகா தரப்புல இருந்து பதில் சொல்லி இருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத படிச்சு காட்டுறேன். அப்பதான் அவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். இயேசு சிலுவையில் அறைந்த 3வது நாள் உயிர் தெழுந்தார் என்பது உண்மை. டிவிகே விஜய் அவர்களும் இன்று 3வது நாள் உங்கள் நாள் உயிர் தெழுவீர் என நம்புகிறேன். இது யார் எழுதியிருக்கா? எவ்வளவு கொழுப்பு இது! இது டிவிகேவோட கேடர்ஸ் எழுதி இருக்கிறேன். இல்ல நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க. இது வரைக்கும் வெளியில மக்களை சந்திச்சு நடந்த சம்பவத்திற்கு நான் வருந்துறேன். என்னை பார்க்க இத்தனை பேர் இறந்தது எனக்கு ரொம்ப மன வேதனையை தருது. என்னால பேச முடியல. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எதையுமே பேசல. இல்ல மகிழன், நீங்க நான் சொல்ல வர்றது வேற விஷயம் மகிழன். இப்ப நீங்க சொல்ற ஆங்கிள் என்னன்னா, ஒரு ஹியூமானிட்டேரியன் ஆங்கிள் பாக்குறீங்க. ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு, நடந்ததுக்கு அப்புறமும் அவர் வருத்தம் தெரிவிக்கலன்னு. இதை நேத்து நானும் இந்த விஷயத்தை தான் பேசினேன். ஆனா இதுக்கு மேல இன்னொரு லேயர் இருக்குன்னு பாக்குறேன். இதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, திமுக தாவேகாவை டஃபா டீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப ஆக்சுவலா சொல்லப்படுற விஷயம் என்ன, தாவேகா திமுகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருக்காங்க. திமுக பயந்து போயிருக்காங்க தாவேகாவை பார்த்து. அப்படி நிஜமாவே திமுக தாவேகாவை பார்த்து பயந்து போயிருந்தாங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜயோட பொலிட்டிக்கல் கரியரையே முடிச்சிருக்கலாம். கண்டிப்பா 40 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. ஆனா திமுக எதுவும் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க டிவிகே விஜய் மேல ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணல. சோ அவங்க விஜயை ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஒரு சைட்ல டிஎம்கே டிவிகேவை அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க, சேஃபா ப்ரொடெக்ட் பண்றாங்க. இன்னொரு சைட்ல டிவிகே காரங்களும் அமைதியா இருக்காங்க. இப்ப அவங்க அமைதியா இருக்கிறதுக்கு காரணம், இந்த பேச்சாளர்களும் அவங்களா பர்சனலா முடிவெடுக்க வாய்ப்பு இல்லை. அவங்களா பர்சனலா முடிவெடுத்து எல்லாருமே போன் ஆஃப் பண்ண வாய்ப்பு இல்லை. மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, எல்லாரும் சைலண்டா இருங்க, எதுவும் பேசாதீங்கன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மேல இருந்து வருது. சோ எல்லாருமே போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ ஒரு சைட்ல டிஎம்கே விஜயை டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இன்னொரு சைட்ல டிவிகேவும் டிஎம்கேவை டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க 2 பேரும் எதிரிகள்ல. ஆமா, ஆனா நீங்க சொல்ற மாதிரி மேல் மட்டத்துல இருக்கிறவங்க யாருமே இது வரைக்கும் டைரக்டா டிஎம்கேவை அட்டாக் பண்ணல, பேச்சாளர்களும் பேசல, எல்லாருமே ஆப்சென்ட் தான்.
ஆனா கீழே இருக்கிற கேடர்ஸ் வந்து தொடர்ந்து திமுக மேலதானே எல்லா கான்ஸ்பிரசி தியரியையும் கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நேத்துல இருந்து நீங்க அந்த காணொலிகளை பாக்கலையா? நீங்க வந்து நான் சொல்ல வர ஆங்கிள் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்ற ஆங்கிள் என்னன்னா டாப் லெவல்ல ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு அது புரியுது. கீழ இருக்கவங்க பேசுறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க இப்ப அந்த கரூர்லயே கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியல. கீழ இருக்கவன் நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டான், நான் சொன்னாலும் கேட்க மாட்டான், விஜய் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்களான புசி ஆனந்த், அதன் பிறகு நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா இவங்களை எல்லாம் கைது செய்யறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு தானே இருக்கு. நான் சொல்றது இந்த சம்பவத்தை ஸ்டாப் பண்ணிருக்க முடியும்னா அது ஒரு ஆளை மட்டும் தான் ஸ்டாப் பண்ணிருக்க முடியும், விஜயால மட்டும். சோ அதனால இதுக்கு உள்ளதுலயே அதிகப்படியான பொறுப்பு விஜய் அவர்களுக்கு இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், வீட்டுல ஒரு 200 பேரை இன்வைட் பண்றோம் வச்சுப்போம். அதுல வரும்போது ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு வச்சுப்போம். அப்படிதான் நடக்கக்கூடாது, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுப்போம். நம்ம எவ்வளவு வருத்தப்படுவோம். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றோம், 200 பேர் வராங்க, அதுல ஒருத்தருக்கு இப்படி ஆயிருச்சுன்னா நமக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். நம்ம அதை எப்படி டீல் பண்ணுவோம்? அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம், செய்ய வேண்டியதெல்லாம் கண்டிப்பா நம்ம செய்வோம், விசாரிப்போம், இதெல்லாம் பண்ணுவோம். இங்க விஜயோட இன்விடேஷனை ஏற்றுதான் அங்க எல்லாரும் வராங்க. அங்க புசி ஆனந்துக்காக வரல, ஆதவ அர்ஜுனாவுக்காக வரல, அங்க இருக்க பேச்சாளர்களுக்காக வரல, விஜயை பார்க்கணுன்றதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. வந்த இடத்துல இப்படியான ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப இங்க யாருக்கு உள்ளதே பொறுப்பு அதிகம்? ரெண்டாவது, நீங்க வர வேண்டிய டைமுக்கு வரல, நீங்க கொடுத்த அஷூரன்ஸ் எல்லாம் பிரேக் பண்றீங்க. 10,000 பேர்னு சொல்லிட்டு அங்க நிறைய பேர் வராங்க, தேவையில்லாத நிறைய ஸ்டாப்ஸ்ல நீங்க நிக்கிறீங்க, நிறைய இடத்துல விதிமீறல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. இவ்வளவு தப்பு உங்க மேல இருக்கு. ஆனா விஜய எதுவும் செய்யல இது வரைக்கும். விஜய சேஃபா ப்ரொடெக்ட் பண்ண. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை விஜய் மேல ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தா, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாலோ இல்லைன்னா அவரை கைது செய்ய முயற்சி பண்ணாலோ அது அவருக்கு ஆதரவான மிகப்பெரிய அலைய மக்கள் மத்தியில ஏற்படுத்திருமோ அப்படிங்கிற பயத்தினால கூட திமுக அமைதியா இருக்கலாம். அது எப்ப நடக்கும்னா விஜய் எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு விஜய் பொலிட்டிக்கலா ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அதை கவுண்டர் பண்ண திமுக அப்படி பண்ணியிருந்தா அது நடக்கும். விஜயை இன்னைக்கு உலகம் முழுக்க காரி துப்பிட்டு இருக்காங்க. விஜய்ல விஜய் அவர்களையும் டிவிகே கட்சியும் காரி துப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மேல தப்பு இருக்குங்க. 40 பேர் இறந்திருக்காங்கன்ற சாதாரண விஷயமே இல்ல. எப்படி அவர் பக்கம் அனுதாபம்? அதுதானே அவங்க கட்சிக்காரங்களுக்கு புரிதல் இல்ல. நான் சொல்றேன், அவங்க கட்சிக்காரங்களுக்கு என்ன நடந்திருக்குன்ற விஷயமே இன்னும் புரியல. 40 உயிரிழப்பு நடக்கிறதுனா அது என்ன, அதோட கிராவிட்டி என்ன, அதோட வெயிட் என்னன்னு இன்னும் புரியல. அவங்க பாட்டுக்கு சோசியல் மீடியால உட்காந்து இது கான்ஸ்பிரசி அப்படி நடந்துருச்சு, சீமானோட சண்டை போட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்புறம் நான் யோசிக்கிறேன், இவங்களுக்கு இது என்னன்றதே புரியல. 40 பேர் இறந்துட்டாங்கன்றது சீரியஸ் இஷ்யூன்றதே புரியல. ஏன்னா இவங்களை பொறுத்தளவுல விஜயை பாக்குற வெறி, விஜயை சப்போர்ட் பண்ற வெறி மட்டும்தான். பக்கத்துல ஒருத்தர் செத்து கிடக்கும் போதும் கண்டுக்காம அவங்க விஜயை சப்போர்ட் பண்ற ஆட்களா இருக்காங்க. சோ அதனால இந்த கூட்டத்துக்கு நம்ம இதெல்லாம் புரிய வைக்க முடியாது. எஃப்ஐஆர் வந்து நான் பார்த்தேன். எஃப்ஐஆர் முதல் கட்ட அந்த எஃப்ஐஆர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆல்டர் பண்ணுவாங்க அடுத்த தகவல் அடிப்படையில். அந்த எஃப்ஐஆர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக டிராஃபிக் ரூல்ஸை வந்து வைலேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படின்றாங்க. விஜய் தான் வைலேட் பண்ணியிருக்காரு, ராங் ரூட்ல போனாரு, தேவையில்லாத இடத்துல நின்னாரு, நாங்க சொன்ன நிபந்தனைகளை சரியாகவே விஜய் கடைபிடிக்கல அப்படின்னு எஃப்ஐஆர்ல பதிவு பண்றாங்க. அப்படி பதிவு பண்ணியும் அப்படி கடைபிடிக்காத விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யல அப்படின்ற ஒரு கேள்விதான் இது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நாம வந்து ஒரு யூடியூபர்ஸ், நமக்கு கிடைச்ச செய்திகளை வச்சு அவர் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பட்டியலிட்டு இவர் தான் மிக முக்கியமான காரணம், இவர் மேல வழக்கு பதியணும், இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாம கேட்கிறோம். இப்ப நான் பேசுறது திமுகவிற்கு ஆதரவா இல்லை, ஆனாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கவர்மெண்ட் அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அவங்க இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அவங்க வந்து ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சிருக்கிறாங்க. இதை பத்தி அந்த சம்பவம் நடந்த அன்று இரவே முதலமைச்சர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கறாங்க, விஜய கைது செய்வீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு, ஆணையம் அமைச்சிருக்கிறோம், அவங்க விசாரிச்சு முடிக்கட்டும், அந்த விசாரணையின் அடிப்படையில தான் நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு. சோ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை விசாரணை அறிக்கையில விஜய் மேலதான் தப்புன்னு தெரிய வந்தா அப்புறம் நாம வந்து நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு வெயிட்டான விசாரணை அறிக்கையை கையில வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட இவங்க அமைதியா இருக்கலாம்ல. இப்ப நேற்றைக்கு வந்து நான் சொல்றேன், விசாரணை ஆணையம் மட்டும் சொல்றேன். விசாரணை ஆணையம் வந்து அறிக்கை கொடுக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஸ்டெர்லைட் நடந்தது இல்ல, அது போட்டாங்கல்ல, அது எப்போ நடந்தது? ஸ்டெர்லைட் 18 நடந்தது. கண்டிப்பா அப்போதான் அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து போடப்பட்டது 18. அறிக்கை எப்போ தாக்கல் பண்ணாங்க? திமுக ஆட்சியில. அத்தனை வருஷம் கடந்துருச்சு. அதுவும் கூட திமுக ஆட்சி வந்து அதை வெளியிடல, அது கசிஞ்சிருச்சு அப்படியே சட்டசபையில அவங்க சொல்லிக்கிறேன். இப்ப மகிழ்நன் இப்ப என்ன அட்டாக் பண்றான்னு வச்சுப்போம், வீடியோல அது கேப்சர் ஆகுதுன்னு வச்சுப்போம்.
அதுல மகிழனுக்கு தப்பு, நம்ம நிஜமாவே மகிழன் தப்பு பண்ணிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு விசாரணை ஆணையம்லாம் தேவையில்லை. ரைட்டா? விசாரணை ஆணையம் எதுக்கு தேவை, எதுக்கு தேவையில்லைன்ற விஷயம் இருக்கு. இதுல விசாரணை ஆணையத்துக்கான தேவையே இல்ல. என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இல்ல ரூல்ஸை பிரேக் பண்ணிருக்காரா, நீங்க கொடுத்த அஷூரன்ஸ் கேரண்டி எல்லாம் கரெக்டா கீப் அப் பண்ணீங்களா, கிடையாது. சோ உங்க பக்கம் கண்டிப்பா தப்பு இருக்கு. நான் இதுல விஜய்க்கு மேல மட்டும் தப்பு இருக்குன்னு சொல்லல. நான் கிளியரா என் வார்த்தைகளை யூஸ் பண்ணேன். ஒரு இண்டிவிஜுவல் நினைச்சா இந்த ஈவெண்ட்டை நடக்காம ஸ்டாப் பண்ணிருக்கலாம்னா அது விஜய். விஜய்க்கு இதுல முக்கியமான பங்கு இருக்குன்னு தான் நான் சொன்னேன். ரெண்டாவது, அரசுக்கும் இதுல கண்டிப்பா பங்கு இருக்கு. நீங்க நடக்க விட்டுருக்க கூடாது, பர்மிஷனே கொடுத்துருக்க கூடாது. கரெக்டா வந்தீங்க. அவங்க கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு, நிச்சயமா ஏதாச்சும் அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால கூட்டத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னு காவல் அதிகாரிகள் இந்த கூட்டத்துக்குள்ள விஜய் வர்றதுக்கு முன்னாடியே புசி ஆனந்துக்கும் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் போன் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளை திட்டமிட்டு முடக்க பாக்குறாங்க அப்படின்னு இவங்களுக்குள்ள கலந்து பேசிட்டு தான் இவங்க வேணும்னே அதிக கூட்டத்தோட வந்திருக்கிறாங்க. காவல்துறை எல்லா எச்சரிக்கையும் கொடுத்துருக்கு, ஆனா இவங்க தான் மதிக்கல. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த டிஎம்கே கவர்மெண்ட் விஜயை பாதுகாக்குதா அப்படின்னா இருக்கலாம், ஆனா ஏன் செய்யணும்? இப்ப நீங்க தானே சொன்னீங்க, அடிக்கடி நீங்க ஒரு விஷயத்த சுட்டி காட்டுவீங்க, விஜய் இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய அசட். அப்படி ஒரு அசட் மேல இவ்வளோ பெரிய நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு இவங்க துணிவாங்களா? ஒருவேளை அவங்க சேர்ந்து பாதுகாக்கலாம்ல. அதான் என்னோட பாயிண்ட். அதான் அதுல என்ன மோட்டிவ் புரியலையே. மோட்டிவ் சிம்பிள்ங்க. எனக்கு விஜய் அசர்ட், எனக்கு விஜய் வேணும் இந்த எலெக்ஷனுக்கு, அதனால நான் விஜய் மேல ஆக்ஷன் எடுக்காம வச்சிருக்கேன். ஓ அப்படி நீங்க சொல்றீங்க. பெரிய இதுல என்ன பெரிய லாஜிக் இல்ல. விஜய் எனக்கு வேணும். இப்ப பக்கத்துல இபிஎஸ் பிரச்சாரம் பண்றாரு, இதே கரூர்ல அவரு பிரச்சாரம் இதே இடத்துல பண்ணாரு. ஏதாவது ஒரு மீடியா பேசிச்சா? ஒரு மீடியா கூட பேசல. இன்னைக்கு எல்லாருமே அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு எல்லாருமே இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ விஜய் ஒரு இடத்துக்கு போனா அதை டிஸ்கஸ் பண்றாங்க. விஜய் ஒரு பெரிய வரப்பிரசாதவங்க. கம்ப்ளீட்டா ஏடிஎம்கேவை இருட்ட தள்ளிட்டாருங்க விஜய் வந்ததுக்கு அப்புறம். விஜய் தான் மீடியா போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஜய் சாட்டர்டே பேசுவாரு, சண்டே மண்டே விஜயை பத்தி பேசுவாங்க, அதுக்கப்புறம் அதிமுக உட்கட்சி மோதலை பத்தி பேசுவாங்க, திருப்பி சாட்டர்டே ஆனா கால்ல இருந்தே பேச ஆரம்பிச்சிருவாங்க விஜயை பத்தி. இது டிஎம்கேவுக்கு நல்லது இல்ல. அதுவும் இல்லாம விஜய் பேசக்கூடிய அரசியல் அப்படியே அதிமுகவோட அரசியல். நான் சொல்ல வரேன், திமுக விஜய ப்ரொடெக்ட் பண்றாங்க, எந்த டேமேஜும் இல்லாம விஜய் அப்படியே வெளியில வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களா? இந்த விசாரணை ஆணையம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அது பண்றதே காலதாமதம் பண்றது, டிலே பண்றதுக்காக தான். ஏன்னா இங்க விசாரணை ஆணையத்துக்கான தேவையே இல்ல. விஜய் மேல தப்பு இருக்குன்றது பச்சையா தெரியுது, இதுல எந்த சிக்கலுமே இல்ல. சோ இது பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரு சைட்ல திமுக டிவிகேவை டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இன்னொரு சைட்ல டிவிகேவும் குவைட்டா இருக்காங்க. உங்க பக்கம் நியாயம் இருந்ததுன்னா நீங்க வெளில இப்ப டேமேஜ் ஏற்படுத்திருக்கணும்ல, ஏன் எல்லாம் சைலண்டா இருக்கீங்க? வழக்கு போட்டுருக்காங்கல்ல. பேச்சாளர்களை பொறுத்தளவுல அவங்க பேச ரெடியா தாங்க இருக்காங்க. மேல தலைமை ஏதோ ஒரு வாய்ப்பு விட்டு போட்டிருக்காங்க, அதனாலதான் எல்லாருமே குவைட்டா சைலண்டா இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல லீகலா டீல் பண்ண மேபி அவங்க விருப்பப்படலாம் பண்றாங்களே, அதையுமே நீங்க வெளியில வந்து சொல்லுங்க சார். உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றத வெளில மீடியாட்ட பேசுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, என்ன நடந்ததுன்றத மக்கள்கிட்ட பேசுங்க. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது நீங்க. அது ஒரு பிரைவேட் ஈவெண்ட் தான், அது அரசு ஈவெண்ட்லாம் கிடையாது, பிரைவேட் ஈவெண்ட் அது. அப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி எப்படி நான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா எனக்கு பொறுப்பு இருக்கு அதுல. அது மேபி பஸ்காரன் தப்பா இடிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா அது என்ன பார்க்க வந்தவங்க எனக்கு பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. அதை தூர போட்டுட்டு சைலண்டா ஒளிஞ்சிருக்கீங்க. இது நான் அவங்க கோழையா இருக்காங்கன்னா நான் சொல்ல வரல, பின்னாடி வேற ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு, ரெண்டு பேருக்குள்ள சீரியஸான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதான் எல்லாம் குவைட்டா இருக்காங்க. சோ அதனால இது ஒரு முக்கியமான ஒரு ஆங்கிள். சரி, எவ்வளவு நாளைக்கு இப்படியே கடத்திட முடியும்? இவ்வளவு பெரிய சம்பவம் உலக அளவுல பரவிடுச்சு. நேத்துலாம் பாத்தீங்கன்னா சீன வெளியுறவுத்துறை, ஜப்பான் இல்ல ஜப்பானா சீனா எல்லா கண்ட்ரிலுமே பேசுறாங்க. இலங்கை அரசாங்கம் இரங்கல் தெரிவிச்சிருக்கு, சீனா தெரிவிச்சிருக்கு, ஜப்பான் தெரிவிச்சிருக்கு. இப்படி உலகம் பூரா தெரிஞ்ச விஷயத்த எவ்வளவு நாளைக்கு நீங்க தள்ளி போட்டுட்டே போயிட முடியும்? யார் காரணம் அப்படிங்கறத மக்கள் மத்தியில சொல்லிதானே ஆகணும். உங்களுக்கு விஜய் முக்கியம், நீங்க இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு விஜய் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக டிஎம்கே கவர்மெண்ட் விஜயை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த சம்பவத்துக்கு அப்ப யார் தான் காரணம்? மக்கள் கிட்ட இருக்கிற அந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இப்படியே காலத்தை கடத்திடலான்னு பாக்குறாங்களா? அதாங்க, யார் மேல தப்பு இருக்குன்னா ரெண்டு தரப்புங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டிவிகே விஜய், இவங்க மேலதான் முதல் பொறுப்பு, இவங்க தான் முக்கியமா ரெஸ்பான்சிபிள்னா இவங்க தான். செகண்ட் யார் மேல குற்றச்சாட்டுனா அரசு மேல. அவங்க பெர்மிஷனே இதுக்கு கொடுத்துருக்க கூடாது. இப்ப டிவிகே சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணி நாங்க கேட்டோம், அந்த இடத்த எங்களுக்கு கொடுக்கல, வேற ஒரு இடத்த கொடுக்குறாங்க, நாங்க கேட்ட இடத்த அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
இதுக்குதான் நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, டிவிக்கே ஒரு கட்சியா இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. இப்ப அதிமுக ஒரு கட்சி, அவங்களுக்கு கரூர்ல நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்க கிளியர் கட்டா சொல்லுவாங்க, நமக்கு இந்த இடம் கரெக்டா இருக்கும், இந்த இடம் கரெக்டா இருக்காது. நிர்வாகிகள் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அண்ணே அந்த இடத்துக்கு போனா நமக்கு சிக்கல் வரும், கரெக்டா நம்ம கவனமா இருக்கணும்னு. சோ கவர்மெண்ட் ஒரு இடம் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா அப்ப நீங்க என்ன முடிவு எடுத்துக்கணும்? இல்லங்க நாங்க கேட்ட இடத்துக்கு எங்களுக்கு கொடுங்க, இந்த இடத்துல நம்ம பண்ணோம்னா அசம்பாவிதம் நடக்கும். விஜய்க்கு தெரியாது. இந்த முடிவை யார் எடுக்கணும்? கீழே இருக்கிற லோக்கல் ஆள் எடுக்கணும். ஆனா டிவிக்கே ஒரு கட்சி கிடையாது, அதான் சிக்கல். அது ஒரு கட்சியே கிடையாது, அது ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளால நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி, அது நார்மலான கட்சி கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. சோ அதனாலதான் நம்ம சொல்றோம் இது ஒரு பார்ட்டியா இல்ல, ஒரு ஸ்ட்ரக்சராவே ஒரு ஸ்ட்ரக்சர்டா இல்லாதனால ஒரு இடத்த தேர்வு பண்றதுல இருந்து, மக்களை மொபிலைஸ் பண்றதுல இருந்து, ஆர்கனைஸ்டா வைக்கிறதுல இருந்து எதுலயுமே இவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை. இது ஒரு கட்சியே கிடையாது. இது வந்து ரொம்ப புதுசான ஒரு விஷயம். விஜயகாந்த் ஒரு கட்சி நடத்தினாரு, கமல்ஹாசன் கூட ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டான பார்ட்டி வச்சிருந்தாரு. இது ஒரு கட்சியாவே இல்ல, ஒரு ஃபேன் கிளப் மாதிரி தான் இருக்கு. ஃபேன் கிளப் தான் விஜய் மட்டும் இருப்பாரு, நண்பர்களே நம்ம இந்த ஸ்பாட்ல மீட் பண்ணுவோம்னா எல்லாம் கூட டக்குன்னு ஓடி வருவாங்க. ஓடி வர இடத்துல கடை கிட எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறது, இவ்வளவுதான் அவங்க பண்ணுவாங்க. தியேட்டர்ல வந்து மீட் பண்றாங்க, தியேட்டர் அடிச்சு காலி பண்ணிடுறது, இவ்வளவுதான் அவங்களுக்கு பண்ண முடியும். சோ ஒரு ஃபேன் கிளப் ஸ்டைல்லயே ஒரு கட்சியை ஆர்கனைஸ் பண்றாங்க. இங்க ஒரு பெரிய தப்பு இருக்கு. ஒரு ப்ராப்பரான ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருந்திருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? நாங்க கேட்ட இடத்த கொடுங்க சார், ஏன்னா அப்பதான் எங்களுக்கு கரெக்டா நடக்கும், அதிகமான ஆட்கள் வருவாங்க, எங்களுக்கு இந்த இடம் செட் ஆகாது. சோ நீங்க வந்து நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல, அதனாலதான் நடந்தது நீங்க சொல்ல முடியாது. ஆனா நான் என்ன சொல்வேன்னா, அரசு இதுக்கு பெர்மிஷனே கொடுத்துருக்க கூடாது. ஏற்கனவே 2 தடவை அவங்க நடத்திருக்காங்க, திருச்சியிலையும் அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம்லாம் நடத்திருக்காங்க. அங்க எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஏர்போர்ட்டை சேதப்படுத்துறாங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை டிஸ்ட்ராய் தடை பண்றாங்க, பஸ்ஸோட மதில் சுவரை இடிச்சு உடைச்சிட்டாங்க, வீட்டுக்குள்ள ஏறுறாங்க, வீட்டுல மக்கள் எல்லாம் பார்த்தோம்னா விரட்டுறாங்க இவங்களை. புரியல, அந்த அடிப்படை அறிவு கூட இல்ல இவங்களுக்கு. நம்ம எல்லா ரூல்ஸையுமே வயலேட் பண்றாங்க. நியாயமா பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி பர்மிஷனே கொடுத்துருக்க கூடாது. இதுல பெஸ்ட் என்னன்னா, இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பர்பஸே இல்லைங்க. விஜய் பேசக்கூடிய அந்த 10 நிமிஷம் ஸ்பீச்சுக்காக இவ்வளவு பேர் இவ்வளவு பாதிப்பை ஃபேஸ் பண்ணுமா? விஜயோட ஆட்டிடியூட் என்னவா இருக்குன்னா, நம்ம பெரிய ஒரு மாஸ் காட்டணும், ஒரு சினிமாக்காரர், அவருக்கு வேற என்ன தெரியும்? அதுவும் கூட அந்த சைக்கோ மென்டாலிட்டி எப்படி இருக்கு பாருங்கண்ணே. இவர் பேசுற 10 நிமிஷத்துக்காக நாங்க இவ்வளவு தொந்தரவு அனுபவிக்கணுமான்னு நீங்க கேக்குறீங்க. என்ன நடந்தாலும் சரி, எனக்கு எழுதி கொடுத்ததை நான் ஒப்பிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு அவர் அந்த பேருந்து மேல நிக்கிறாரு. அவருக்கு பக்கத்திலே ஒருத்தன் வந்து தலை தொங்கி போய் அவனை தூக்கிட்டு போறாங்க. பஸ் இங்க இருக்குன்னா இப்படியே தூக்கிட்டு போறாங்க. அவர் அங்க வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறாரு. அங்க 3 பேர் கீழே விழுந்து கிடக்குறாங்க. எதை பத்தியுமே கவலைப்படாம அங்க கூட்டத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதலே இல்லாம எழுதி கொடுத்ததை படிச்சு மடிச்சு வச்சுட்டு நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு இறங்கி போயிட்டாரு. விஜய் வந்து ஒரு மாஸ் லீடர் கிடையாது, சினிமா ஸ்டார் வேற, லீடர் வேற. லீடரால தான் ஒரு கிரௌட் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும், எல்லாராலையும் கிரௌட மேனேஜ் பண்ண முடியாது. இப்ப நீங்க சில வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஹிட்லர் நம்ம அரசியல்லாம் ஏத்துக்க மாட்டோம், ஆனா ஹிட்லரோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சுத்தி ஒரு 10,000 பேர் இருப்பாங்க, டக்கு டக்குன்னு உள்ள பூந்து போவார். கண்டிப்பா இதை விட பெரிய மாஸ் அவருக்கு இருந்தது, வெறித்தனமா இருக்கும். சும்மா அப்படியே ஒரு ஜெனரல் மாதிரி நடந்து போவார், சுத்தி ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க, டக்குன்னு இப்படி கை கட்டுவார். ஒரு போட்டோ இருக்கும், ஃபேமஸான போட்டோன்னு, லட்சக்கணக்கான மக்கள் 2 பக்கமும் நின்று இருப்பாங்க, ஹிட்லர் வந்து நடுவுல அந்த கேப் வச்சுட்டு நடந்து. நான் சொல்றது என்னன்னா, கூட்டமா இருக்கும். நீங்க ஆஸ்திரியாவை அனெக்ஸ் பண்ணுவாங்கல்ல ஜெர்மனியோட, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ்டாவே இருக்க மாட்டாங்க, ஃபுல் கூட்டமா இருக்கும். ஆனா பட்டு 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 பூந்து உள்ள ஓடுவார். ஹிட்லரோட பாடி கார்டு ஒருத்தர் வந்து ரீசெண்டா தான் இறந்தார், ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ரீசெண்டா இருந்தார், ரொம்ப லேட்டா வயசா இறந்தார். அவர் யார்ட்டையுமே பேசல இதெல்லாம் பத்தி. கடைசியில அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி மட்டும் கொடுத்தாரு, இப்ப யூடியூப்ல அதை தூக்கிட்டாங்க. அந்த பேட்டியில அவர் சொல்லுவாரு, ஹிட்லரோட அந்த கிரௌடுக்குள்ள அவன் பூந்து போறது ரொம்ப பயங்கரமா இருக்கும், கிரௌட பார்த்து அவர் எனர்ஜி வந்துடும், கிரௌடோட அவரு ஒரு ஜெல் ஆயிடுவாரு, நமக்கு அவரை ஃபாலோ பண்ணி அவர் கூட போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், பட்டு பட்டு பட்டுன்னு உள்ள பூந்து போவாரு. ஏன்னா அவர் லீடர், அவர் வந்து பீப்புள்ஸ் லீடர். அதே மாதிரி அவரு குளோரிஃபை எல்லாம் நாமளும், ஆனா அவருக்கு அந்த குவாலிட்டி இருந்ததுன்னு விஷயம் சொல்றோம். அவர் அரசியல நம்ம ஏத்துக்கல, பட் இந்த விஷயத்த அவர் பண்ணார், மொபிலைஸ் பண்ணாருன்றத யாரும் அதான் சொல்ல வந்து, அதை மட்டும் நான் சொல்றேன். லட்சக்கணக்கான மக்களை அவர் வந்து சரியா கண்ட்ரோல் பண்ணாரு. விஜய் மேடையில இருந்து சி ஹேல் அப்படின்னாரு, எல்லாரும் அதே மாதிரி தான் கோரஸா 1,00,000 பேரும் சொல்லுவாங்க. இங்க எல்லாரும் அது இஷ்டத்துக்கு கத்துதுங்க. விஜய் எப்படிப்பட்ட ஆளுனா, விஜய் இப்படி நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க அவர்கிட்ட நெருங்கினீங்கன்னா அவர் இப்படி தள்ளுவார். ஏன்னா அவர் ஒரு இன்ட்ரோவர்ட், அவர் சினிமாவுக்கு கரெக்டான ஒரு ஆளா இருக்கலாம், ஆனா பப்ளிக் முன்னாடி நடுவுல வந்து நிக்கும் போது கரெக்டான ஆள் இல்லை. எனக்கு அதான் பாவமா அந்த தண்ணி பாட்டிலாம் எடுத்து எரியும் போது ரொம்ப வீக்கா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாம ஒரு தண்ணி பாட்டில தூக்கி எறிகிறாரு. அந்த சினிமா கேரக்டர் இருக்கு பாருங்க, அந்த சினிமா கேரக்டர் அங்கேயும் மெயின்டைன் பண்றாரு.
எல்லாம் நான் கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்க, தண்ணி கொடுத்துருங்க, அந்த 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 டோன்லயே தான் அதையும் அவர் பேசுறாரு. சோ அதனால அவர்னால அந்த இடத்த மெயின்டைன் பண்ணவே முடியல. அந்த இடத்துக்கான ஆளவும் அந்த சிச்சுவேஷனா எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜே அவருக்கு இல்ல. அவர் நான் சொல்றேன், அவர் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கவே கூடாது. அவர் கரூர்ல இருந்திருக்கணும். கரூர்ல தான் போனாருன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? 100%. ஒரு 40 பேர் இறந்துருக்காங்க. நீ அங்கிருந்து உடனே போனீங்கன்னா அது என்ன மெசேஜ கொடுக்கும்? அது உங்களுக்கு மீடியாவே ஹேண்டில் பண்ண முடியல. ஒவ்வொரு தடவையும் மைக் உங்ககிட்ட மீடியா காட்டும் போது நீங்க என்ன சொல்றீங்க? எதுவும் பேசாம டக்குன்னு குதிச்சு எடுத்து உள்ள போறீங்க. ஆனா காவல்துறை சொல்லிதான் போனாரு அப்படிங்கிறாங்க. இருக்கலாம், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா அதையாச்சும் நீங்க தெளிவுபடுத்திட்டு போயிருக்கலாம். தெளிவுபடுத்தினா அவருக்கு அசிங்கம் இல்ல? இல்லண்ணா, அதுல என்ன அசிங்கம் இருக்கு? நான் இங்க இருந்தா மேற்கொண்டு அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி காவல்துறை என்ன வெளியேற சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அதீதமான வேதனையில நான் வெளியேறேன், நிச்சயமா நான் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. உங்க கூட்டத்தை காட்டுறதுக்காக காவல்துறையோட விதி போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் மீறி அங்க நீங்க பண்றீங்க. எது? உங்க கூட்டத்தை காட்டுறதுக்காக. அப்புறம் இங்க செத்ததுக்கு அப்புறம் மட்டும் நாங்க காவல்துறை சொன்னதை கேட்டு நான் அப்படி ஓடிட்டேன்னா மக்கள் கேட்பாங்கல்ல நேச்சுரலா. அதையெல்லாம் பேரு இறந்திருக்காங்க, இந்த இடத்துல நீ இப்பதான் ரொம்ப பவ்யமா கேட்டு போவீங்களான்னு தானே கேட்பாங்க. சோ அதனால ஏதோ ஒண்ணுங்க, ஆனா ரொம்ப சீக்கிரட்டா அமைதியா இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 40 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. சரி, இப்ப நான் விஜய் முக்கியமான பங்கு விஜய்க்கு இருக்குன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு வேற பார்வையும் இருக்கலாம். ஆனா அக்கௌண்டபிலிட்டின்னு ஒண்ணு வேணும்ல. கண்டிப்பா. யாரு மேல தப்பு இருக்கு, எங்க தப்பு நடந்திருக்கு, தவறு பண்ணவங்கள நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இது வரைக்கும் யாருமே தண்டிக்கப்படல. எங்க பிரச்சனை இருக்குன்னு தெரியல. சோ நீங்க சொன்ன மாதிரி விசாரணை ஆணையம் போட்டிருக்காங்க. அதுக்கு தேவையே இல்லை. தெரியுது நமக்கு. 2 நிர்வாகிகளை மட்டும் கைது பண்ணியிருக்கிறாங்க. கரூர் மத்திய மாவட்ட செயலாளர், அதன் பிறகு இன்னொரு மதிய அழகன் அப்படிங்கிறவரையும் கைது பண்ணியிருக்காங்க. வழக்கு போட்டிருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று கலவரத்தை தூண்டும் விதமா ஆதவ அர்ஜுனா ஒரு பதிவை போட்டு நீக்கிட்டார். ஒரு ஜென்சி புரட்சிக்கு தயாராகுங்க அப்படின்னு எல்லாரையும் தூண்டுற மாதிரி ஒரு பதிவை போட்டு நீக்கிட்டார். பண்ண தப்பையெல்லாம் பண்ணி போட்டு இப்ப கலவரத்தை வேற தூண்டுறதுக்கு ரெடி ஆகுறீங்களா? அந்த பதிவை அவர் போட்ட உடனே பல டிவிகே கேடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சிக்னல் கிடைச்சிருச்சு, எல்லாரும் தயாரா இருங்க, நாம யாருங்கிறத நிரூபிப்போம். என்ன பண்ண போற? ஏற்கனவே 41 பேரை கொலை பண்ணது பத்தாதா? எல்லாரும் 41 மொத்தம் 42. அங்க செத்து போனது ஒரு கர்ப்பிணி பொண்ணு, வயிற்றுல இருக்கிற குழந்தையும் சேர்ந்துதான் கணக்கு. எப்படா மனசாட்சியே இல்லாம இப்படிலாம் பேசினுக்கிறீங்க? இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? இவனுங்க என்ன வேணாலும் பேசி மாட்டிக்கிட்டோம், நாம அமைதியாவே இருந்துடலாம் அப்படின்ட்டு அமைதியா இருக்கிறாரு ஒருத்தர். அப்பெல்லாம் அமைதியா இருக்க கூட, வாய் திறந்து பேசுங்க. அப்படி இல்லைங்க, ஏதோ பேசிட்டு ஏற்கனவே பெலிக்ஸ கைது பண்ணிட்டாங்கல்ல, அந்த பயத்துல இருக்காரு போல, நீங்களே பேசி மாட்டிக்கங்கடா அப்படின்னு. அப்படிதான் நம்ம பேசுனதெல்லாம் நிறைய பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவதூறா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கைது பண்றது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா, இன்று காலை திரு ஃபெலிக்ஸ் அவர்களை காவல்துறை கைது பண்ணிருக்காங்க. சென்னை மாநகர காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அடுத்து சவுக்கா அப்படின்ற கேள்வியோடு இது தொடர்ந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு வருது. தாவேக்காவுடைய நான் பார்க்கும்பொழுது, சோசியல் மீடியாவை பார்க்கும்பொழுது தாவேக்காவுடைய தொண்டர்கள் எது நரேட்டிவ், என்ன நம்ம பேசணும் அப்படின்ற எந்த கைட்லைன்ஸும் இல்லாம அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை மேல்மட்ட தலைவர்கள் இதுதான் நரேட்டிவ் அப்படின்னு வெளியே பேசியிருந்தாங்க அல்லது பதிவுகள் போட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஓகே இதுக்குள்ள நம்ம பிளே பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பிளே பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு என்னதான் பண்றதுன்னே தெரியல. அவங்க கிண்டல் பண்றானுங்க எல்லாம். அந்த கோவத்துல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எது வயலேட்டு, எது லீகல் அப்படின்ற எந்த விஷயமும் இல்லாம, எது கான்ஸ்பிரசி இல்லாம சிஎம் கெட்ட வார்த்தையில திட்டுறது மட்டும் இல்லாம நிறைய கான்ஸ்பிரசியும் கிளப்பி விடுறாங்க. சோ இது பெரிய டேஞ்சர்ன்ற நான் ஒண்ணு சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேக்கா ஒரு கட்சியா இல்லாதனால ஒரு நிகழ்வை கரூர்ல நடத்தணும்னா அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், ஈவெண்ட்டை எப்படி அந்த லொகேஷனை ஃபைனலைஸ் பண்ணணுன்றது கூட தெரியாம அந்த பிரச்சனை நடக்குது. அது காரணம் தாவேக்கா ஒரு அமைப்பா இல்ல. இங்கேயும் அதுதான். இப்ப பிலிக்ஸ் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு டிவிகேவை. ஆனா டிவிகே காரன் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிறான். இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப அதிமுக ஒரு இஷ்யூ கையில் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம், திமுகவை எதிர்த்து கடுமையா அரசியல் பண்றாங்கன்னு வச்சுப்போம். நம்மளும் அதே இஷ்யூல அதிமுக ஸ்டாண்டை எடுத்து திமுக அப்போஸ் பண்றோம்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம கிட்ட வர மாட்டாங்க, அதிமுக கிட்ட போவாங்க. அப்படியே நம்ம கிட்ட வந்தாலும் அதிமுக நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதோ நமக்கு சப்போர்ட் பண்ண ஒரு மெக்கானிசம் இருக்கும். இங்க டிவிகேவை சப்போர்ட் பண்ணி சில தனிநபர்கள், யூடியூபர்ஸா இருக்கலாம், பிலிக்ஸ் அவர்களா இருக்கலாம், அவங்க எல்லாம் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அவங்க உரிமை, அவங்க தாராளமா எடுக்கட்டும். நம்ம ஸ்டாண்ட் அது இல்லை, பட் அவங்க ஸ்டாண்ட் அது ஓகே. ஆனா இங்க டிவிகே காரங்க அமைதியா இருக்காங்க, டிவிகே லீடர்ஷிப் அமைதியா இருக்கு, இவங்க எடுக்கிறாங்க. சோ இவங்களை அரெஸ்ட் பண்ணும் போதும் அவங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கு எந்த மெக்கானிசமுமே இல்லை. நீங்க இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்களான்னு, ஒட்டுமொத்த டிவிகே பார்ட்டி ஸ்ட்ரக்சரும் கொலாப்ஸ் ஆயிருச்சு.
நீங்க சொன்ன மாதிரி இல்லன்றீங்க. இப்ப எல்லாத்துக்கும் தலைமை பொறுப்பா இருக்க வேண்டியவர் விஜய், அவரு அமைதியா இருக்கிறாரு. புசி ஆனந்த் சைலண்ட், ஆதவர்ஜுனா சைலண்ட், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி சைலண்ட், எல்லாருமே சைலண்ட். கரூர் மாவட்ட செயலாளரை கைது பண்ணிட்டாங்க. மற்ற மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன, இறந்தவங்களை பத்தி என்ன சொல்றீங்க, எதுவுமே சொல்லலங்க. எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. மாவட்ட செயலாளர் சொல்ல முடியாது, ஏன்னா லீடர்ஷிப்பே கம்பெனி. நான் என்ன சொல்றேன், குறைஞ்சபட்சம் உங்க கேடர்ஸ் அமைதிப்படுத்துங்க. இல்லங்க நான் சொல்றேன், நீங்க ஒண்ணு சொல்றீங்க இல்லையா, கேடரை அமைதிப்படுத்தணும் அப்படின்னு. அந்த கூட்டம் நிறைய கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அதை விஜய் நினைச்சா கட்டுப்படுத்தி இருக்கலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஆனா லோக்கல் லீடர்ஸ் நினைச்சா கட்டுப்படுத்தி இருக்க முடியாது. ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, டிவிகே தொண்டர்களை மாவட்ட செயலர் கட்டுப்படுத்திடலாம், ஆனா ரசிகர்களை மாவட்ட செயலர் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நாளைக்கு கட்சி விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதனால அது கட்டுப்படுத்த ஓரளவு செயல்படுவாங்க. ஆனா ரசிகர்கள் வந்து நீ யார் என்ன கேட்கறதுக்கு, நான் என் தலைவனை பார்க்க வந்திருக்கேன், நீ ஏன் நான் தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால இந்த கண்ட்ரோல், இந்த கிரௌடுன்றது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு க்ரௌடுன்னு நினைக்கிறேன். மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியை விட இது டிஃப்ரெண்டான க்ரௌடு. நான் ஸ்டாலினோட நான் ஒரு ஹீரோ, அவர் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு எவனும் சொல்ல மாட்டான். நான் தொண்டன் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம், அவனை கட்டுப்படுத்திடலாம் ஒரு மாவட்ட செயலாளர். ஆனா இந்த ரசிகர்களை மாவட்ட செயலாளர் கட்டுப்படுத்த முடியாது. அப்படிதான், அது போலதான் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றாங்க இல்லையா, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களுமே வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. யாரு கட்டுப்படுத்துவா? ரசிகர்கள் போடுறான். தொண்டர்கள் போட்டா கட்டுப்படுத்திடலாம், ரசிகர்கள் போடும்போது எப்படி கட்டுப்படுத்துவ? யாரை வச்சு அவனை கட்டுப்படுத்துவ? விஜய் தான் வாயை திறக்கணும். இங்க என்னன்னா, இப்ப என்டிகே கட்சி இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப என்டிகே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. சீமான் அவர்கள் டிவிகே குறித்து, விஜய் குறித்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அப்பதான் தொண்டர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம தலைமை ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரைட் நம்ம என்ன பண்ணுன்ற கிளாரிட்டி தொண்டர்கள் கிடைக்கும். சோ இப்ப மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன பண்ணுன்னு எப்படி தெரியும்? எல்லாம் போன் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. சோ இப்ப விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கா ஸ்டாண்ட் எடுக்கிறா வச்சுப்போம். ரைட் நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, நம்மள வந்து வேணும்னு இந்த மாதிரி கார்னர் பண்றாங்க, கான்ஸ்பிரசி நடக்குதுன்ற ஸ்டாண்ட ஓப்பனா விஜய் எதையாச்சும் ஒண்ணு வெளியில வந்து சொன்னாதான் தெரியும். மாவட்ட செயலாளர் அதே ஸ்டாண்ட் எடுப்பான், கட்சி தொண்டர் அதே ஸ்டாண்ட் எடுப்பான். இங்க என்ன ஆகுதுன்னா, நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க. நீங்க அமைதியா இருக்கும் போது மாவட்ட செயலாளர் அவன் என்ன ஸ்டாண்ட் எடுப்பான்? ஸ்டாண்ட் எடுக்கிறது அவன் வேலை இல்ல, ஸ்டாண்ட் எடுக்கிறது கட்சி தலைமையோட வேலை. சோ ஒவ்வொரு இஷ்யூலையும் தலைமை ஸ்டாண்ட் எடுக்கணும், அதை செகண்டரி லீடர்ஷிப் மக்கள்கிட்ட கொண்டு போகணும், மக்களும் வழிக்கு வரணும். அந்த மெக்கானிசம் இங்க அன்பார்ச்சுனேட்டா இல்ல. சோ அதனால பயங்கரமான ஒரு கேயாஸ் இருக்கு. ரெண்டாவது, நம்ம மீடியாவை பத்தி பேசும்போது நான் சொன்னது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு பிடித்தமான ஸ்டாண்ட் எடுக்கலாம், தவறே கிடையாது. ஆனா தேவையில்லாம டிவிகே மாதிரியான ஒரு கட்சியை கண்மூடித்தனமா மீடியா ப்ரொமோட் பண்ணதும் இந்த ஒரு அசம்பாவிதத்துக்கு ஒரு பெரிய ஒரு காரணம். இந்த பினான்சியல் பபுள், .com பபுள் எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாத ஒன்ன ஊதி பெருக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட்ல பட்டுன்னு வெடிச்சிடும். பினான்சியல் பபுள் அப்படிதான். இந்த ஹவுசிங், இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்லாம் ஊதி 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 பெருசாக்குறது. .com பபுளும் அதேதான். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அதோட ஒர்த் என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வரும், அப்புறம் படால்னு அது வெடிச்சிடும். விஜய்க்கும் அதேதான். ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு கட்சி அது. சாரி, நான் அத நாம சொல்ல வேணாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் தெளிவா சொல்லிருச்சு, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, விஜய பார்க்க வந்துதான் இத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க, ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஒரு டிவிக்கு கேடர்ஸ் கூட இல்ல, ஒருத்தர் இல்ல. உள்ள போறவங்க சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. உள்ள போனவங்க கிட்டே சண்டைக்கு போறீங்க. கேடர்ஸ் போல இல்லையா? கேடர்ஸ் போக மாட்டான், ஏன்னா தலைவரே ஓடிட்டார்ல. ஐயோ, தலைவனே ஓடிட்டா நான் யூஸ்லெஸ். அத நீங்க யூஸ்லெஸ். அதனால இந்த கட்சி கம்ப்ளீட்டா மக்களுக்கு எந்த பிரயோஜனமும், உங்களால அழிவு மட்டும் தான் மிச்சம். பொது சொத்து இது நாள் வரைக்கும் அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியால ஒரு நல்லது நடந்திருக்குன்னா நடக்கல. எல்லாமே மோசம் தான். ஒண்ணு, இஷ்யூஸை டைவர்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து முக்கியமான இஷ்யூஸை பேசாம டைவர்ட் பண்ணாங்க. ரெண்டாவது, பொது சொத்துக்கு டேமேஜ் ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு உயிரே போயிருக்காங்க. இவ்வளவு விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இந்த பேச்சும் பேசிட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு தேவையில்லாத ப்ரொமோஷனை கொடுத்துருக்கவே கூடாது. லைவ்ல டெய்லி சாட்டர்டே காலையில இருந்து லைவ் போட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த நியூஸ் சேனல்ஸ்ல போட்டு பயங்கரமா ஹைப்பை கொடுத்து அந்த கூட்டத்தை பார்க்கும் போதே தாவேக்கா ஆதரவாளர்களுக்கு என்ன தோணும்? ரைட், நம்ம தொண்டர்கள் அங்க சேர்றாங்க, நம்மளும் போய் அங்க கூட்டத்துல போய் நிக்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் சரமாரியா கூட்டம் வர ஆரம்பிக்குது, இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. சோ அதனால தேவையில்லாத ஆட்களை ப்ரொமோட் பண்ண கூடாது அப்படின்றது ஒரு. இப்போ ஒட்டுமொத்த மீடியாவோட மைண்ட் செட்டும் டோட்டலா விஜய்க்கு ஆப்போசிட்டா திரும்பிருச்சு. யாருமே அவர் ஆதரிக்கிறதுக்கு தயார் இல்லை. அப்போ வந்து டிஆர்பி தான், இப்பவும் டிஆர்பி தான். ரெண்டுமே டிஆர்பி தானே தவிர. ஆனா ஊடகங்கள் ஒரு அறத்தோடு இந்த விஷயங்களை வந்து அணுகவே இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க சனிக்கிழமை வந்து நடத்துறாங்க. சனிக்கிழமை வந்து நடத்தும் பொழுது நீங்க காலையில இருந்து லைவ் போடுறீங்க. அப்போ வந்து அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், இன்னும் தலைவர் வரல, ஸ்பாட்டுக்கு தலைவர் வரலன்றான். வேலையை முடிச்சுட்டான், பர்மிஷனை போட்டான்,
கரெக்டா இப்ப போனா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஊடகத்தினுடைய வெளிச்சத்தினால அங்க கூட்டத்தெல்லாம் பாக்குறான், ஒரு மாப் மென்டாலிட்டி வருது, பரவாயில்ல ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கும் அங்க போனா அப்படின்ற மாதிரி போறான், போய் இறந்து போயிடுறான். ஸோ இது ஊடகங்கள் வந்து பொறுப்போடு நடந்துக்கல அப்படின்றத பேசணும். நீங்க வந்து டிபேட் வச்சு விஜய் தப்பு தப்புன்னு நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஆனா உங்க மேலயும் தப்பு இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பேசணும்னு நினைக்கிறேன் நான். இப்ப விஜய் வந்து இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைய எப்பயோ எடுத்திருக்க முடியும். ஏன்னா நேற்றைக்கு சில தகவல்கள் வந்திருக்கு. அவருடைய விக்கிரவாண்டி கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அங்கேயே 400 பேருக்கும் மேல மயக்கம் போட்டு விழுந்தாங்களாம். புசி ஆனந்த் வந்து ஆரம்ப கட்டத்துல தாவேகாவோட செய்தி தொடர்பாளராக இருந்த ஒருவர்கிட்ட சொன்னாராம், 400 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க தம்பி, என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம். தூரத்துல அந்த மாநாடு நடக்கிற வெளிச்சத்தை பார்த்துட்டு ட்ரெயின்ல போன 2 பேர் உணர்ச்சி பெருக்குல கீழே குதிச்சு செத்து போயிருக்காங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுல நடந்தது. நேத்து வந்து ஒருத்தர் விஷம் குடிச்சு செத்து போயிட்டாரு. மதுரை மாநாட்டுல பேனர் கட்ட போனன்னு ஒரு பையன் இறந்து போனான். அந்த மதுரை மாநாட்டிலேயே குறைஞ்சது 100 பேருக்கு மேல மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அங்கேயும் ஒருத்தன் இறந்து போனான். இத்தனை சாவுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து சரி கிடையாது. இந்த மாப் மென்டாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு விஜய் நினைச்சிருந்தா என்னைக்கோ அதை ஒரு கண்ட்ரோலுக்கு, ஒரு நெறிமுறைக்கு கொண்டு வந்திருக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி இந்த கட்சியால இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பயணம் நடந்ததே கிடையாது. ஆனா தொடர்ந்து என்ன நடந்திருக்குன்னா, பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டிருக்கு, பொதுமக்களுக்கு அதீதமான தொந்தரவு ஏற்பட்டிருக்கு, பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு. நேற்றைக்கு 41 உயிர்களே போயிருக்கு. அழிவு 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 மட்டும்தான் இந்த கட்சியால் ஏற்பட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய அழிவு நடந்த பிறகும் அந்த கட்சியோட தலைமை எதுவுமே வாயை திறந்து பேசாம அமைதியா இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம இந்த காணொலியை பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் கூட அவர் எதுவுமே பேசல. இது எவ்வளவு பெரிய திமிரு! அப்ப என்ன யாரா கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற ஆணவம் தானே இது. அதான் நம்ம அந்த மாதிரி பார்க்க வேண்டாம்ன்றதுக்காக நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இது திமிரு மேபி இருக்கலாம், இல்லைன்னா மக்களை பத்தின புரிதல் அக்கறையே இல்லாம இருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் அதெல்லாம் தாண்டி வேற விஷயங்களும் இருக்கு, இதுக்கு முன்னாடி வேற அரசியலும் இருக்கு. ஏன்னா அது 2 சைடுமே அப்படி இருக்கு பாருங்க. திமுகவும் அவர் மேல பெரிய ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்களும் வெளியே வந்து இதை ஒரு பிரச்சனையா மாத்த மாட்டேங்கிறாங்க. 2 பேருமே அப்படி டிஃபென்ஸ் இல்ல. அந்த உங்க பாயிண்ட் எனக்கு புரியுது. நான் திமிருன்னு எந்த இடத்துல இருந்து சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணு வேணாம், உமன்ஸ் டேவுக்கு 4 நிமிஷம் வீடியோ போட்டாரு தெரியுமா? 40 கட்டு வச்சு 4 நிமிஷம் வீடியோ போட்டார்ல. அது மாதிரி வீட்டுக்கு போன உடனே அவசரமா வீட்டுக்கு ஓட்டுனீங்கல்ல, ஃபிளைட் ஏறி போய் ஒரு லைவ் ஆன் பண்ணி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, காவல்துறை சொல்லி தான் நான் இங்க வந்துட்டேன், எனக்கு வேற வழி தெரியல, நான் வரேன், உங்களை பாக்குறேன், என் கையால உங்களுக்கு நிவாரண உதவி செய்யறேன், உங்க காலை தொட்டு கும்புறேன், ஏதோ ஒண்ணு சென்டிமெண்டா பேசி இருக்கலாம்ல, உன் நிலைப்பாடு என்னங்கிறத மக்களுக்கு விலக்கி சொல்லி இருக்கலாம்ல. 3 நாளா அமைதியா இருக்கிற நம்மள யாரு கேட்பாங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனாலதான் டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அமைதியா இருக்காங்க. இந்த அமைதி டிஃபரெண்டான அமைதி. இதுக்கப்புறம் அவர் போய் மக்களை சந்திச்சும் எந்த பயனும் இல்லை. இனி அவரு நெக்ஸ்ட் ஒரு 3 months அவர் வெளில போக மாட்டார் அப்படின்றது என்னோட பார்வை. ஆனா இந்த அமைதி வந்து டிஃபரெண்டான அமைதி. இந்த அமைதியை நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். மேல இருந்து கீழே வரைக்கும் டிவிகே சைட்ல குவைட்டா இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை நடத்தி முடிச்சுட்டு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம, எந்த ஒரு பேச்சும் பேசாம அமைதியா மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் குவைட்டா இருக்காங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, சீரியஸான மேட்டர். ஓகே, நம்ம இன்னொரு இடத்துக்கு இதை நகர்த்தணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, தாவேகாவினர் இந்த விஷயத்தை டிஃபெண்ட் பண்றதை விட மற்ற கட்சியினர் வந்து டிஃபெண்ட் பண்றது அதிகமாக இருக்கு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஏடிஎம்கே, பிஜேபி, அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசின விஷயங்கள் வந்து அதுதான் இன்னைக்கு தாவேகாவினர் வந்து இயக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதை தான் வந்து அவங்க ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் இவங்க வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் டிஃபெண்ட் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, டிஃபெண்டே பண்ணல. ஸோ இவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க, ஏடிஎம்கேவும் பிஜேபியும். அந்த நரேட்டிவ்ல தான் தாவேகாவே இப்போ டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது வேற ஏதாவது கணக்குகள் இதுக்குள்ள இருக்குமா? ஏன் இத பாக்குறாங்க? சிம்பிள். இது வந்து நீங்க பொலிட்டிக்கலா பாக்கணும். இப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே விஜய் வந்து அதிமுகவுக்கு பெரிய ஒரு சிக்கலா தான் இருந்தார். நான் சொல்றேன், திமுகவுக்கு விஜய் சிக்கலாவே இல்ல, அதிமுகவுக்கு தான் அவரு சிக்கலா இருக்கிறார். ஏன்னா இப்ப அதிமுகவை பொறுத்தளவு அவங்க கேம்பெயின் ரொம்ப ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 8 months முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி சீரியஸான ஒர்க்ல ஈடுபட்டு இருக்காங்க இபிஎஸ் அவரு. ஸோ இப்போ அந்த டைம்ல விஜய் பார்த்தோம்னா சைட்ல மாநாடு போடுறது, கிரவுண்ட்ல போய் கேம்பெயின் பண்றது, இந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பண்ணும்போது கம்ப்ளீட்டா அதிமுக ஓரங்கட்டப்படுறாங்க. அதே மாதிரி அதிமுக ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்கன்னா அந்த இஷ்யூ 2 நாள் கழிச்சு விஜய் கையில் எடுப்பார். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அதிமுக அரசியலை கையில அங்கிருந்து பறிக்கிறாங்க. 2வது எம்ஜிஆரை கையில் எடுக்கிறது, அண்ணாவை கையில் எடுக்கிறது, திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறது, எல்லாமே அதிமுக கையில இருந்து இவர் பறிச்சுக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் பண்ணும் போதும் அதிமுகனால விஜய் எதுவும் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா, அதிமுகவை பொறுத்தளவுல
டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்ற நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்றதுதான் அதிமுகவோட நோக்கம். ஸோ அந்த வகையில திமுக எதிர்த்து முடிஞ்ச அளவு கடுமையா அரசியல் பண்ணிட்டு இருந்தார். நீங்க விஜய் பக்கம் திரும்பிட்டீங்கன்னா ஒண்ணு விஜயோட ஃபேன்ஸ் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க, ரெண்டாவது நரேட்டிவ் மிஸ் ஆயிரும். நீங்க ரெண்டாவது இடத்துக்கு சண்டை போடுற மாதிரி ஆகி போயிடும். டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கே நரேட்டிவ் மாறிடும். ஸோ அதனால இது ஒரு மாதிரி ஒரு சிக்கலான விஷயமா அதிமுகவுக்கு இருந்தது. எப்படி டீல் பண்ணலாம்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய ஒரு தலைவலியா தான் ஸ்டார்டிங்ல இருந்தே விஜய் இருந்துகிட்டு இருந்தார். இப்ப இந்த சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா டிவிகே குவைட் ஆயிட்டாங்க. டிவிகே குவைட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல ஸ்ட்ராங்கா அவங்க இந்த இஷ்யூவை யூஸ் பண்ணி டிஎம்கேவை அட்டாக் பண்றாங்க. டிஎம்கே மேலயும் தப்பு இருக்கு, அரசு மேலயும் தப்பு இருக்கு டெஃபினட்டா. ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்த ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ணிருக்கலாம். சோ அந்த அரசியலை இப்ப ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க. அந்த அரசியல் அவங்க ஸ்ட்ராங்கா எடுக்கும் போது ஒன்னு டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே நரேட்டிவ் அங்க செட் ஆகுது, ரெண்டாவது விஜய் ஆதரவாளர்கிட்ட நீங்க நல்ல பேரும் வாங்கிடுவீங்க. சோ அங்க இருந்து சப்போர்ட் நீங்க வாங்குறதுக்கும் உங்களுக்கு வசதியா இருக்கும். சோ பொலிட்டிக்கலா அந்த கால்குலேஷனை யூஸ் பண்ணி அங்க அரசு தரப்பு மேல கடுமையான விமர்சனங்களை அதிமுக வைக்கிறாங்க. டிவிகேவை அவங்க டச் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா டிவிகே மேலயும் பிளேம் இருக்கு. ஆனா பொலிட்டிக்கலா ஏடிஎம்கே என்ன பண்றாங்கன்னா நமக்கு இந்த ஆங்கிள் போனா கரெக்டா இருக்கும், டிஎம்கே ஏடிஎம்கே அந்த பைனரியை மெயின்டைன் பண்ணும், டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்றத அப்படின்றது அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டிஎம்கே ஸ்டாண்ட் கரெக்டா தான் இருக்கு. அப்போ ஏடிஎம்கே ஸ்டாண்ட் கரெக்டா தான் இருக்கு. பொலிட்டிக்கலா அவங்களோட ஸ்டாண்ட் வந்து அவங்க பாயிண்ட்ல இருந்து பாக்கும்போது நான் வந்து அதை அப்படியே ஏத்துக்கிறேன். இப்ப அதிமுக பாஜக ரெண்டு பேருமே திமுக மேல இந்த சம்பவம் தொடர்பாக மிக கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஆரம்ப கட்டத்துல இந்த டிவிகே ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, விஜய் ரசிகர்கள், அந்த சதி கோட்பாட பேச தொடங்கும் போது அதற்கு வலு சேர்த்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும். அவங்களோட பாயிண்ட வச்சுக்கிட்டு தான் இவங்க தொடர்ந்து திமுக தான் இதை பண்ணுச்சு, திமுக தான் இதை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வேற ஒரு விவாதம். அது தனி, ஆமா, அது தனியா விசாரணை ஆணையத்தை கூட விட்டுருங்க. நான் அதை பத்தி தனிப்பட்ட முறையிலேயே பேசுறதுக்கு கூட தயாரா இருக்கேன். அரசாங்கத்துக்கு இதுல எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கு, விஜய்க்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கு, அது தனி விவாதம், அதை நம்ம தனியா வச்சுக்கலாம். ஆனா இவங்க கொடுத்த பாயிண்ட வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து அந்த சதி கோட்பாட ரொம்ப வலுவா மக்கள் மத்தியில கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. அதிமுக பாஜகவிற்கு தெளிவான அரசியல் நோக்கம் இருக்கு. எப்படியாச்சும் இந்த கோபத்தை திமுகவிற்கு எதிராக திருப்பிட்டா அதனால மக்கள் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் லாபம் தானே. ரெண்டாவது, விஜய் வந்து எப்படி அதிமுகவோட வாக்குகளை குறி வச்சுக்கிட்டு இருந்தாரோ இப்ப அதே மாதிரிதான் தாவேகாவினர்களோட ஆதரவை அதிமுக தன்னை நோக்கி இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி சப்போஸ் இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜயால ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல ஈடுபட முடியாம போயிட்டாலோ, இல்ல இதெல்லாம் ரொம்ப ஓவர் நடக்குமான்னு தெரியல, ஒருவேளை அவர் வந்து அரசியல்ல இருந்து விலகிட்டாலோ இந்த இடத்துல யாரா நமக்கு சப்போர்ட்டா இருந்ததுன்னு டிவிகே கேடர்ஸ் பார்த்தாங்கன்னா அதிமுக தான் அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன். அப்ப இந்த சப்போர்ட் பூரா இந்த பக்கம் போகும். இவங்க தான்ப்பா நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்னு நினைச்ச அந்த வாக்குகள் இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லா கால்குலேஷனையும் போட்டுதான் அவங்க வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தெளிவான அரசியல் நோக்கம் இருக்கு எடப்பாடிக்கும் சரி, பாஜகவிற்கும் சரி, அண்ணாமலைக்கும் சரி. மேற்கொண்டு இதை எப்படி வளர்த்து எடுக்கிறது அப்படின்னு தான் அவங்களும் பார்ப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் மட்டும் இப்ப என்னன்னா மட்டும் முடிச்சுக்கிறேன். இப்ப என்னன்னா என்ன பொறுத்தளவுல விஜய் வந்து ரிட்டையர் ஆவாருன்னா நான் பாக்கல. நான் என்ன யோசிக்கிறேன்னா இது ஒரு பெரிய செட்பேக். நாளைக்கு அவரோட கேம்பெயினை இதே மாதிரி கண்டினியூ பண்ண முடியாது. இங்க ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு, திரும்பவும் எனக்கு வர சாட்டர்டே எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்க முடியாது. சோ கண்டிப்பா இனி குறைந்தபட்சம் கேட்டாலும் கொடுப்பாங்களான்னு கொடுக்க மாட்டாங்க. இனிமேல் எப்படி கொடுப்பாங்க? சோ அதனால குறைந்தபட்சம் ஒரு 2-3 months ஆகுது அவர் குவைட்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்தாலும் வேற ஃபார்ம்ல அவரோட கேம்பெயினை நடத்துவாருன்னு பாக்குறேன். இந்த மாதிரி ரோட்ல போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாருன்னு பாக்குறேன். ஒரு சின்ன குறுக்கீடுன்னு, ஒருவேளை அவரு சென்டிமெண்டா வெளியே வந்து நான் என்ன தப்பு பண்ணேன், உங்களை பார்க்க வந்தது ஒரு குத்தமா, இப்படி சதி பண்ணி இவ்வளவு பெரிய உயிர் இழப்பை ஏற்படுத்திட்டாங்களே, இவங்களை நம்ம சும்மா விடலாமா, எனக்கு நீங்க தான் துணை நிற்கணும் அப்படின்னு சென்டிமெண்டா பேசிட்டாருன்னா அது இவருக்கு கை கொடுக்குமா? ஏன் இதை கேட்கிறேன்னா, இப்ப வரைக்கும் கூட இந்த விஜய் ரசிகர்கள் இறந்து போன உயிர்களுக்காக எந்த ஒரு இரங்கலையும் தெரிவிக்கல. கல்லு மாதிரி இருந்துகிட்டு விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு மட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சிம்பிள். இன்னைக்கு அப்ப மக்களோட இந்த மனநிலையை பயன்படுத்திக்க முடியும். அதை இப்ப சொல்றேன், பதில் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஏன் விஜய் பேசாம இருக்காரு? இப்ப ஏன் பேசாம இருக்கிறாரு? சென்டிமெண்ட் பேசினால ஏன் இப்ப ஏன் பேசாம? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை நாளைக்கு பேசினாருன்னா அது அவருக்கு கை கொடுக்குமா? இப்ப ஏன் பேசாம இருக்காருன்னு கேக்குறேன். எனக்கு புரியல, எனக்கு தெரியல. இப்ப ஏன் பேசாம இருக்காருன்னா பேசினா அவரை தூக்கி உள்ள போட்டுடலாம். ஏன்னா அவர் மேல அவ்வளவு தப்பு இருக்கு. ஓஹோ.
ஏன்னா அவர் மேல அவ்வளவு தப்பு இருக்கு, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அவர் மேல ஏகப்பட்ட தப்பு இருக்கு, ஏகப்பட்ட வயலேஷன்ஸ்ல அவர் ஈடுபட்டு. அப்ப இந்த சென்டிமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாதா? சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும், ஆனா அந்த சென்டிமெண்ட் அவர் ஒர்க் அவுட் பண்ணலாம்னு முடிவு பண்ணாருன்னா அவருக்கு அது பேக் ஃபயர் ஆகும். என்ன பண்ண போறாங்க? சோ இன்னைக்கு ஏன் அவர் குவைட்டா இருக்காரோ அதே காரணம் நாளைக்கும் அப்ளை ஆகும். இன்னைக்கு அவர் பேசினாருன்னா அவர் டஃபா டீல் பண்ணுவாங்க, நாளைக்கு அவர் பேசினாலும் டஃபா டீல் பண்ணுவாங்க. இல்ல ரொம்ப டீடைல்டா அதுக்குள்ள போய் பேச முடியாது, இது சாதாரண விஷயம் இல்ல. என்ன 10-15 நாள் உள்ள வச்சு அனுப்புவாங்கன்ற சாதாரண விஷயம் கிடையாது. 40 பேர் இறந்துருக்காங்க, இது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா விஜய் கைது பண்றாங்க அப்படின்றது பெரிய நியூஸ் இல்ல, பெரிய விஷயம். அது ஒரு பிளஸ் தான். அது எப்படி பிளஸ் ஆகும்? நீங்க வந்து ஒரு போராட்டம் நடத்தி கைது பண்ணாங்கன்னா அது பிளஸ் ஆகும். அவரோட கேடர்ஸ் எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்துல ஈடுபடுவாங்க. கேடர்ஸ் ஏத்துப்பாங்க. அவங்க கேடர்ஸ் மட்டும் ஓட் பேஸ் கிடையாதுங்க. தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ன்றது விஜயோட கேடர்ஸ், விஜயோட ரசிகர்கள் மட்டும், ரஜினியோட ரசிகர்கள் மட்டும், கமலோட ரசிகர்கள் மட்டும் கிடையாதுங்க. ரசிகர்கள்ன்றது ஒரு 5-10% ஓட்டு தாங்க. அதை தாண்டி அரசியல் இருக்குங்க. சும்மா ஓட்ஸ்ன்றது ஜெனரல் பப்ளிக் வந்து இவங்க கிடையாது. இவங்க வந்து ஒரு விதமான ஒரு மிலிட்டன்டான ஆட்கள் தான். வெளில வந்து நாங்க எங்களோட மாஸ், எங்க தலைவரை ஜெயிக்க வச்சோம், அது இதெல்லாம் பேசிப்பாங்க. ஆனா ஓட்டர்ஸ் ஃபுல்லா இவங்க கிடையாது. இதை தாண்டி தமிழ்நாட்டுல படிச்சவன் எல்லாம் இருக்கான், எல்லாரும் இது கிடையாது டெஃபினட்டா. சோ அதனால இந்த சென்டிமெண்ட் வந்து மேபி நீங்க சொல்ற மாதிரி அவரோட தொண்டர்களுக்கு, அவரோட ஃபாலோவர்ஸுக்கு இது ஒர்க் அவுட் ஆகலாம். சாதாரண மக்கள் இதை பார்த்து சாதாரண மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. மடத்தனம். இவர் சும்மா போயிட்டு 40 பேரை கொண்டிருக்காருங்க, அது விளையாட்டே கிடையாதுங்க. ஜஸ்டிபிகேஷன் இருக்கு இன்னைக்கு. சரி, அப்படியே சென்டிமெண்ட்ல ஒர்க் ஆனாலும் என்ன, விஜய் மேல ஆக்ஷன் எடுத்தா விஜய் அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்ல. இதுக்கே அவர் ரெடியா இல்லையே. சோ நீங்க ரெடியா இருந்தாலும் விஜய் ரெடியா இருப்பாரான்ற கேள்வி இருக்குல்ல. சரி, அடுத்த கேள்வி. அப்ப அவரு 3 மாசத்திற்கு பிறகுதான் வெளியில வராரு. 3 மாசமோ 3 வாரமோ எப்ப வேணும்னாலும் வெளியில வரட்டும். முன்ன மாதிரி வந்து அவருக்கு ஒரு மாஸ் மூவ்மெண்ட் இருக்குமான்னு தெரியல. ஊடகங்களும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஒருவேளை மகாபிரபு சொன்ன மாதிரி அப்பயும் டிஆர்பி தான் முக்கியம். ஆமா, அவங்களுக்கு அதுதான் முக்கியம். அதனால அப்பயும் வந்து பின்னாடி ஓடுவாங்க. நாம வந்து அதை பார்க்கதான் ஃபேன்ஸும் ஓடுவாங்க. ஆனா தனித்து நிற்பேன் அப்படிங்கிற முடிவுல இருப்பாரா? எனக்கு தெரிஞ்சு கூட்டணிக்கு போயிருவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தனித்தான் நிற்பாரு. அப்படியே கூட்டணிக்கு போனாலும் அவர் தலைமையில வேணா ஆன்டி டிஎம்கே பிளாங்க்லயே ஒரு கூட்டணி அவர் ஃபார்ம் பண்ணலாம். அவரோட பாலிடிக்ஸ் ஆன்டி டிஎம்கே தாங்க. சோ அந்த அடிப்படையில ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியும். இல்ல அவருக்கு வேற ஏதாவது கட்சியில போய் சேர மாட்டார். அதிமுகலயோ பாஜகலயோ இல்லாட்டி காங்கிரஸோடயோ போய் சேர மாட்டார். அவரை வந்து என்டிஏ அலையன்ஸுக்குள்ள இழுக்கிறதுக்கான வேலைகள் நடக்கிறதாகவும் சொல்றாங்க. அதனாலதான் கேட்கிறேன். போக மாட்டார். 100% போக மாட்டார். டிஎம்கேவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற எந்த வேலையையும் கடைசி வரைக்கும் செய்ய மாட்டாரு. இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த விஜய் பண்ணல. விஜய் நினைச்சிருந்தாருன்னா செஞ்சிருக்க பண்ணிருக்கலாமே. அதே மாதிரி திமுக நினைச்சா விஜய்க்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த பண்ணலாமே. 2 பேரும் பண்ணாம தானே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் பாருங்க, திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் பண்ணல. கரெக்ட். ஸோ அதனால நாளைக்கும் அதை அவரு பண்ண மாட்டார் அப்படின்றதான் என்னோட பார்வை. பார்ப்போம், இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி நகர்த்திடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும்தான் அந்த கேள்வி எழுதா இல்ல எல்லாருக்குமே அந்த கேள்வி எழுதான்னு எனக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி என்ன சொல்லுங்க பார்ப்போம். என்ன அப்படின்னா, துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் நடக்கும்பொழுது அன்னைக்கு இரவோடு இரவாக அந்த மக்களை அடிச்சு இழுத்துட்டு போகும்பொழுது ஸ்டாலின் கூலிப்படம் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விமர்சனமானது எழுதுது. இந்த நியூரோ மன்னன் ஃபிடல் வாசிச்சார் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அது வந்து எப்படி நடந்துச்சு அதெல்லாம் விட்டுருங்க, யாரால எப்படின்றது. 41 பேர் இறந்து போயிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பெரிய சோகத்தை வந்து இது ஏற்படுத்தியிருக்கு. நடந்திருக்க கூடாது, கர்ப்பிணி குழந்தைகள் அப்படின்னு. இப்படியான ஒரு சூழல்ல தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் துபாய்க்கு வெக்கேஷன் போயிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பதிவு பண்றாங்க. சரியான அணுகுமுறையா இது? கூலி படம் பாக்குறது, வெக்கேஷன் போறது இந்த டைம்ல எப்படி? அவர் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபிளைட் ஏறிட்டாரு. அது தொடர்பான செய்திகள் வந்துருச்சு. ஆனா இந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே துபாயில இருந்து ரிட்டர்ன் வந்து பார்த்துட்டு மறுபடியும் உடனடியா ஃபிளைட் ஏறி போயிட்டாரு. சரி, அவர் அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. இல்லங்க, நீங்க முதலீடு இருக்க போறீங்க, அரசு முறை பயன்னா பிரச்சனை இல்ல. இது வெக்கேஷன், நீங்க வெக்கேஷனுக்கு போயிருக்கீங்க. இந்த டைம்ல இது தேவையான்றது இல்ல. அதான் சொல்றேன், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாருன்னு சொல்றேன். அன்று காலையே போயிட்டாரு. அது தொடர்பான செய்திகள் வந்து Facebookல போயிட்டாரு. கண்டினியூ பண்ண அது சரியான்னு கேக்குறீங்க. திரும்ப கண்டினியூ பண்றது சரியா? திரும்ப துபாய் ஓகே, இது வந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி. நான் என்ன யோசிக்கிறேன்னா, அதெல்லாம் விட செய்ய வேண்டிய வேலையை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்கனாலும் எனக்கு போதுங்க. நீங்க துபாயில இருங்க, பிரான்ஸ்ல இருங்க, அமெரிக்கால இருங்க, கரெக்டா நீங்க செய்ய வேண்டிய வேலையை மட்டும் நீங்க செய்திருங்க, அது மட்டும் போதும். இதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்காம, சரி அசம்பாவிதம் கூட நடந்துருச்சு, அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா பண்ணீங்கன்னு கூட நீங்க பண்ணல.
ஸோ அதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்கனாலே போதும். இப்ப டிவிக்கே திமுக எதிர்ப்பு அரசியலை முன் வச்சுதான் ஓட்டு கேட்கறாங்க இல்லையா? அப்ப அந்த வேலையை நீங்க கரெக்டா செய்யணும். மக்கள் உங்களை எதுக்காக ஆதரிக்கிறாங்க? திமுகவை எதிர்க்கிறதுக்காக. அந்த வேலையை நீங்க கரெக்டா பண்ணணும்ல, மக்களுக்கு நீங்க விசுவாசமா இருக்கணும்ல. ஆனா பிரச்சனை வரும்போது டிவிக்கு என்ன பண்றாங்க? கூட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. வெளில வந்து இப்ப திமுக எதிர்ப்பெல்லாம் தூக்கி போட்டாச்சு, கப் சுப்புன்னு இருக்காங்க. அதே மாதிரி அரசும் பாத்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். 40 பேர் இறந்திருக்காங்கன்னா இது வந்து இயற்கை டிசாஸ்டர் கிடையாது, சாதாரண விஷயமே கிடையாது, மேன்மேட் டிசாஸ்டர். யாராவது பதில் சொல்லி ஆகணும். மனிதர்களால உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர். அப்ப அதுக்கு யாரு பொறுப்புன்ற கேள்வி இருக்கு. அதை யாரு செய்யணும்? அரசு தான் செய்யணும். யார் யாரு தப்பு பண்ணிருக்காங்க, எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணிருக்காங்கன்னு. அப்கோர்ஸ் நீங்க ஆணையம்லாம் உருவாக்கிருக்கீங்க, எனக்கு அது தேவையில்லை. அதுக்கு முன்னாடி நம்ம முடிவு எடுத்துடலாம். பார்த்தா பச்சையா தெரியுது. நீங்க சொல்றீங்க விஜய் தப்பு பண்ணிருக்காருன்னு, மீடியாக்கெல்லாம் சொல்றீங்க விஜய் தப்பு பண்ணிருக்காருன்னு. அப்ப ஏதோ ஒரு ஆக்ஷன் அந்த கட்சி மேலையும் அந்த தலைவர்கள் மேலேயும் நடத்தணும். ரெண்டாவது, அரசியல்ன்றது ரொம்ப சீரியஸ் பிசினஸ். அது அரசியல்ன்றது ஜோக் கிடையாது. இவங்க எல்லாம் விளையாட்டா பாக்குறது அரசியல்ல. ஏதோ சும்மா கூட்டத்தை காட்டுறது, மாஸ் காட்டுறது, ஸ்பீச் சினிமா ஸ்டைல்ல பேசுறது. நான் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி அரசியல் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான பிசினஸ். ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறவன் யாரு தெரியுமா? இப்ப பிரபு சொன்னாரு, துப்புரவு தொழிலாளர்களை மன்னிக்கணும், தூய்மை பணியாளர்களை காவல்துறை வந்து அடிச்சு அந்த பேருந்துல ஏத்திட்டு போன அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கூலி படம் பார்த்தாரு அப்படின்னு சொன்னாரு. அதுல ஏற்பட்ட தன்னுடைய கெட்ட பேரை இந்த கரூர் சம்பவத்துல ஈடுகட்டிட்டாரு பாத்தீங்களா? அதுதான் ஒரு அரசியல்வாதி. காலையில வர்றதா தான் இருந்துச்சு, ஆனா இத்தனை பேர் செத்ததை பார்த்த உடனே என்னால இருக்க முடியல, அதனாலதான் உடனே வந்தேன். இதான் ஸ்கோர் பண்றது. இதான் ஒரு அரசியல்வாதி எப்படி அரசியல் பண்றான் அப்படிங்கறத. நான் எந்த ஆங்கிள் சீரியஸ் பிசினஸ் சொல்றேன்னா, தவறான அரசியல்வாதிகளையும் தவறான அரசியலையும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சில நேரங்கள்ல ஷார்ட் டேர்ம்ல கூட இந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும். ஃபியூச்சர்னு நீங்க 5-6 வருஷம் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. திடீர்னு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த மோசமான அரசியலால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. அதுதான் கரூர்ல நடந்தது. இது ஒரு கட்சி இல்ல, அந்த கட்சிக்கு தலைவர் இல்ல, கோட்பாடு இல்ல, கொள்கை இல்ல, ட்ரெயினான தொண்டர்கள்ல எதுவும் இல்லாத இந்த உதவாக்கர கட்சியை சப்போர்ட் பண்ணனால கரூர்ல பெரிய ஒரு டிசாஸ்டரை இவங்க ஏற்படுத்திட்டாங்க. நான் சொல்ற லாங் டேர்ம் டிசாஸ்டர்ன்றது விஜயால திமுக பவருக்கு வருவாங்க. அடுத்தது விஜயோட வேலை அதுதான். விஜய் அதிமுக ஓட்ஸ் எல்லாம் உடைக்கிறார், நாளைக்கு திமுக பவருக்கு வருவாங்க. அது லாங் டேர்ம் டிசாஸ்டர். சோ நான் எதிர்பார்த்தது லாங் டேர்ம் டிசாஸ்டர் தான் எதிர்பார்த்தேன். ஆனா பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம்லயே பெரிய டிசாஸ்டர் வந்துருச்சு. அதனாலதான் தேவையில்லாத ஆட்களை சப்போர்ட் பண்ணா பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். அரசியல்ன்றது ரொம்ப சீரியஸான பிசினஸ். அது சும்மா ரசிகர்கள் வந்து ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு எங்ககிட்ட மாசுக்குன்னு காட்டுற கேமே கிடையாது. ஸோ அதனால அந்த ஒரு சீரியஸ்னஸும் மக்களுக்கு இருக்கும். அரசியலை அணுகுறோம்னா சீரியஸா அணுகணும். இப்போ நான் கூட எனக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டு. என்னன்னா ஸ்டார்டிங்ல நம்ம விஜய் பத்தி எல்லாம் பேசும்போது ஜாலியா சிரிச்சுட்டுலாம் பேசணும். இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம யோசிச்சோம். நான் யோசிச்சேன் பர்சனலா, என்னன்னா இது ஒரு சீரியஸான கேம், நம்ம சிரிச்சுட்டுலாம் பேசிருக்க கூடாது. இது பாருங்க, 40 பேர் உயிர் எடுக்கிற அளவுக்கு ஒரு மிருகமா மாறி இருக்கு இந்த கட்சி. அப்ப அன்னைக்கே நானுமே சீரியஸா பேசிருக்கணும், கரெக்டான கருத்து தான் பேசணும். ஆனா இதை சீரியஸா ரொம்ப எளிமையா நம்ம சும்மா இவங்க ஏதோ கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பேசிட்டு போயிருக்க கூடாது. ஸோ அதனால நம்மளும் சீரியஸா அதை டீல் பண்ணணும், மக்களும் இதை சீரியஸா டீல் பண்ணணும் இந்த மாதிரியான ஆட்களை. ஓகே, முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. நம்ம அடுத்தடுத்த நாள் தொடர்பான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு நிமிஷம், நம்ம தமிழ் தடம் வலையொலி சார்பாக இறந்து போன அத்தனை நபர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம். தங்களுடைய உறவுகளை இழந்து வாடுகின்ற அந்த குடும்பத்திற்கு நம்முடைய இரங்கல்களையும் அஞ்சலியையும் தெரிவிச்சுக்கலாம். நன்றி. நன்றி.